வெல்கம் பேக் டு ஜேபி ஆல் சப்ஜெக்ட். எனக்கு 12th கெமிஸ்ட்ரியோடைய ஒரு ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். 3 லெசனுக்கு தான் கொடுத்துருக்கேன். அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு புக் பேக் கொஷின்ஸும் கொடுத்து அதுக்கப்புறம் ஒன் வேர்ட்ஸும் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், ஃபஸ்ட் லெசன்லேருந்து பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன்லேயே உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட் லெசன் அப்படின்னும்போது இம்பார்ட்டண்ட்டாக படிச்சிருப்பீங்க. ஒரு 16 கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 1 மார்க்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்னென்ன வந்திருந்ததோ அதை தான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னு சொன்னால், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்னென்ன கேட்டிருந்தாங்களோ அதெல்லாமே உங்களுக்கு வந்திருக்குது. இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனால் ஃபஸ்ட் லெசன் அப்படின்னும் போது நீங்கள் தரவு பண்ணியிருப்பீங்க. 2, 3 அண்ட் 5 மார்க் கொஷினில் ப்ரீவியஸ் இயரில், அதாவது 21 என்னென்ன கேட்டாங்க, எந்தெந்த மந்த், அதாவது அட்டம்ப்ட் எக்ஸாம் எழுதும்போது என்னென்ன எந்த வருஷத்தில் என்ன கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே நோட் பண்ணி அழகாக கொடுத்துருக்கேன். செட்டில்டாக நீங்கள் அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெசனில் வர இத்தனை கொஷின்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு 10 கொஷின் தான் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் செகண்ட் லெசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், புக் பேக் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக என்னென்ன இருக்குது அதை தான் கொடுத்துருக்கேன். டைபோரின் ஸ்ட்ரக்சர்ஸு, தென் போரிக் ஆசிடு, போரான் நைட்ரேட்டோடைய யூசஸ், எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, தென் வாட்டர் கேஸ் ஈக்லிபிரியம், ஆம்பிபோல்ஸு, அதுக்கப்புறம் அதோடைய போரிக் ரேடிக்கல் ஐடென்டிஃபை பண்ணுறது, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஐனோசிலிகோன்ஸ், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அப்புறம் 1 மார்க்ஸ் வந்து இது வரைக்கும் கொஷின் பேப்பர்ஸில் வந்த 1 மார்க்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 6 1 வேர்ட்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்குது. 2, 3, 5 மார்க்ஸில் என்னென்ன ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஜூலை 22, ஆகஸ்ட் 21 என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அதெல்லாமே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள், பொட்டாஷ் ஆலமுடைய ப்ரிப்ரேஷன்ஸு, இன்னர் பேராஃபெக்ட், இதெல்லாமே நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் 9 கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் பேஜில் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு உட்காந்து ஒவ்வொரு லெசன் வைஸாக படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 70க்கு நீங்கள் 65+ வந்து கண்டிப்பாக எடுப்பீங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸில் எல்லாமே எந்தெந்த லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ 3 லெசன் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஆர்கானிக் கொடுக்குறேன், அடுத்தது ஃபிசிக்கல் கொடுக்குறேன். இப்போ இன்ஆர்கானிக்லேயே இன்னும் பேலன்ஸ் 2 லெசன் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 லெசனையும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அதாவது லெசன் வைஸ்லாம் கொஷின்ஸை படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாமில் எழுத ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தென் 3rd லெசன் பாருங்கள், பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2ல் பாருங்கள் என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்னு. 3rd லெசனை பாருங்கள். 3rd லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக் பேக்கில் வர இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் 1 மார்க்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு 3 லெசனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இங்கே நான் வீடியோவில் கொடுத்துருக்க கொஷின்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். புக் பேக் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன். 1 வேர்ட் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்த கொஷின்ஸும் கொடுத்துருக்குறேன். தென் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். பாருங்கள், மொத்தம் உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸே உங்களுக்கு 18 கொஷின் கொடுத்துருக்கேன். திருப்பி ஒரு 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன 1 வேர்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். அடுத்தது நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் 2, 3, 5 மார்க்கில் என்னென்ன கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னு தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதில் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு, சிலிக்கான்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு, அடுத்தது ஆக்சிஜனுடைய யூசஸ்ஸு, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. யூசஸ்ஸே நீங்கள் ஆர்கானிக்லேயும் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதுவும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதில் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின் படித்தாலே நீங்கள் கண்டிப்பாக 70க்கு 65+ வாங்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெசன் வைஸில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். லெசன் வைஸ் கொஷின்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.